ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நம்ம குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த ரைஸ் குக்கரோட விசிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் இது வந்து சூடானதும் நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து போடுற கொஞ்சம் பெரிய சீரகம், ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு அண்ட் ஒரு பெரிய பே லீஃப் ஒன்று 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் உங்ககிட்ட அன்னாசி முக்கு இருந்ததுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹோல் ஸ்பைசஸோட. ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இப்போ மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா கலக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம் கொத்தமல்லியும் புதினாவும். ஸோ அதோடு இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு மேஷ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள் சேர்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ இது நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள், குழம்பு மிளகாத்தூள் வேண்டாம் இதுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு தக்காளியெல்லாம் இல்லாத மாதிரி மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகி அங்கேருந்து எண்ணெயெல்லாம் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 3 வெஜிடபிள்ஸு. ஸோ பொட்டேட்டோ, கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அது கிளறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் அண்ட் ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ தயிர் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் நார்மல் ரைஸில் செய்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு சாஃப்டாகவே வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவிலேருந்து வெளியே வரும். ஸோ நான் கிளறி விட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு நிறையா தண்ணி தேவைப்படாது. ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி அதை ஊற வச்சுருக்கோம் வேறு ஒரு 20 மினிட்ஸு. ஸோ இப்போ நான் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். ஸோ தண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். ஸோ அரிசி போட்டுட்டு ரொம்ப கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிரும். ஸோ சும்மா லைட்டாக வந்து அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா சால்ட்டு, அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிளறிட்டு சால்ட்டு மட்டும் நீங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட்டு காரம் உங்களுக்கு பத்துதான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். பாருங்கள் ரைஸும் சேர்த்துட்டோம், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் கொஞ்சோன்னு வந்து புதினா போட்டுட்டு ஃப்ளேவருக்காக நம்ம மூடிடலாம் குக்கரை. ஸோ நான் இது ரைஸ் குக்கரில் வைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அப்சர்வ் ஆனதோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் ஆஃப் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டு இறக்கிடுங்க. ஸோ தம் வந்து ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாக வெந்துடும். ஸோ இது ரைஸ் குக்கர் அப்படின்றதுனால நான் வந்து லைட்டாக விசில் எடுத்து விட்டுருக்கேன். ஸோ குழஞ்சிடக்கூடாதுன்னு. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக குலையாமல்
ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒத்த ஒத்தையா வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.